நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு பாருங்க, ஏராள நாமங்கள் இருக்கிறதாக நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 4 வாரங்களாக எல் கிப்போர் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம், தியானித்தோம். எல் கிப்போர், த மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால், எல் ஹக்காவோட் என்கிற ஒரு நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல் ஹக்காவோட், இங்கிலீஷில் நான் ஸ்பெல் பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக எழுதி வச்சுக்கலாம். ELHAKKAVOD, எல் ஹக்காவோட் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை இப்படி நீங்கள் வாசிப்பதற்கு எளிமையாக அதை பிரித்து நீங்கள் வாசிக்கலாம். எல் ஹக் காவோடு அப்படி வாசிக்கலாம். எல் ப்ளஸ் ஹக் ப்ளஸ் காவோடு, எல் ஹக்காவோட் என்கிற இந்த நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு வருகிற சில வாரங்களுக்கு நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, யார் அவனுக்கு தரிசனமாகி? மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. சரி, மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானார்? யாருக்கு தரிசனமாகி?
ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே ஸ்டீவன் என்கிற இந்த சீசன் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பதாக நின்று ஆபிரகாமுடைய சரித்திரத்தை குறித்து அவன் விவரித்து சொல்லுகிறதை, விவரித்து பேசுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது, இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி விவரித்து பேசும் பொழுது, அப்படி விவரித்து சொல்லும் பொழுது இந்த ஸ்டீவன் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மகிமையின் தேவன் ஆபிரகாமை சந்தித்தார், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்கிறார். யார் ஆபிரகாமை சந்தித்தார்? யார் ஆபிரகாமுக்கு தரிசனமானார்? மகிமையின் தேவன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், மகிமையின் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். சரி, மகிமையின் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? மகிமையின் தேவன் என்றால் என்ன பொருள்? மகிமையின் தேவன் என்று சொன்னால் காட்ஸ் வெயிட் என்று அர்த்தம். காட்ஸ் வெயிட் என்ற அர்த்தம். அதாவது கர்த்தருடைய கனம் என்ற அர்த்தம், அவருடைய செல்வாக்கு என்ற அர்த்தம், அவருடைய அந்தஸ்து என்ற அர்த்தம், அவருடைய அந்த மதிப்பு என்ற அர்த்தம், அவருடைய அந்த மரியாதை என்ற அர்த்தம், அவருடைய அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் என்று அர்த்தம். எனவே மகிமையின் தேவன் என்பது அது வெறும் ஒளி அல்ல. மகிமையின் தேவன் என்பது ஏதோ ஒரு பிரகாசம் மட்டுமல்ல. அருமையானவர்களை கவனியுங்கள். மகிமை என்கிற மாத்திரத்திலே நாம் என்ன நம்முடைய மனதிலே நாம் ஆல்ரெடி செட் பண்ணி வைத்திருக்கிறோம்னா, ஒரு பெரிய பிரகாசம் அல்லது ஒரு பெரிய மகிமை, மேகமூட்டத்தை போல ஒரு பெரிய ஒரு பிரகாசம், அதைத்தான் மகிமை என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். மகிமையின் தேவன் என்பது அது வெறும் ஒளியை மட்டும் குறிக்கவில்லை, அது வெறும் பிரகாசத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது தேவனுடைய அந்த கனத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய அந்த வெயிட்டை குறிக்கிறது, அது தேவனுடைய அந்த செல்வாக்கை குறிக்கிறது, அது தேவனுடைய அந்த அந்தஸ்தை குறிக்கிறது, அது தேவனுடைய மதிப்பை அது குறிக்கிறது. அதுதான் மகிமை என்பதனுடைய அர்த்தமாகும். வாசிப்போம், சங்கீதம் 29:3. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். யார் முழங்குகிறார்? மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். ஆகவே மகிமை என்பது அது ஒரு ஒளி மாத்திரமல்ல, அது ஒரு பிரகாசம் மாத்திரமல்ல. மகிமை என்பது அது தேவனுடைய வெயிட்டை குறிக்கிறது, அது தேவனுடைய அந்த ஹெவி, அந்த ஸ்ட்ரென்த்தை அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, மகிமையின் தேவன் என்கிற இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால், எல் ஹக்காவோட் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கவனிங்கள். ELHAKKAVOD, எல் ஹக்காவோட். இதை பிரித்து வாசித்தா இப்படி வாசிக்கலாம், எல் பிளஸ் ஹக் பிளஸ் காவோட். காவோட் என்ற வார்த்தையை நீங்கள் சில சமயங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை குறித்து தான் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக வாசிக்க போகிறோம், கவனிக்க போகிறோம். எல் ஹக்காவோட் என்கிற இந்த வார்த்தை, இந்த பதம் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, எல் ஹக்காவோட் என்றால் என்ன அர்த்தம்? எல் என்பது காடை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. HAK, ஹக் என்பது தேயை குறிக்கிறது அல்லது தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை குறிக்கிறது. காவோட் என்பது மகிமையை குறிக்கிறது, காவோட் என்பது வெயிட்டை குறிக்கிறது, காவோட் என்பது ஹெவியை குறிக்கிறது, காவோட் என்பது க்ளோரியை குறிக்கிறது. எனவே எல் என்பது தேவனையும், காவோட் என்பது மகிமையும் குறிக்கிறது. எனவே இப்போ இந்த ரெண்டு வார்த்தையையும் சேர்த்து வாசித்தால் நாம் இவ்வாறு வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம்? மகிமையின் தேவன் என்று வாசிக்கலாம், கனமான தேவன் என்று வாசிக்கலாம், வெயிட்டான தேவன் என்று வாசிக்கலாம், செல்வாக்குள்ள தேவன் என்று வாசிக்கலாம், மதிப்புள்ள தேவன் என்று வாசிக்கலாம், அந்தஸ்து உள்ள தேவன் என்று நாம் வாசிக்கலாம். எல் ஹக்காவோட்.
ஆகவே நம்முடைய தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அவர் மகிமையின் தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்பதற்கு எபிரேய மொழியிலே காவோட் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. KAVOD, காவோட். காவோட் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவோட் என்று சொன்னால் மகிமை என்று அர்த்தம். அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் செக்கினா என்பதுதான் மகிமை என்று நினைக்கிறார்கள். செக்கினா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க செக்கினா க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? செக்கினா மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண் பிள்ளைகளுக்கு இந்த பேரவை வைப்பாங்க, செக்கினா. யாருக்காவது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வைக்கலாம், செக்கினா என்று வைக்கலாம். அருமையான கவனியுங்கள், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா செக்கினா என்பதுதான் அது மகிமை என்று நினைக்கிறார்கள். இது தவறு. ஏனென்று சொன்னால் செக்கினா என்பது அது எபிரேய வார்த்தையே கிடையாது. செக்கினா என்பது அது அரேமிக் வார்த்தை, அரேமிக் வேர்டு. அது எபிரேய பதமே கிடையாது. சரி, செக்கினா என்றால் என்ன அர்த்தம்? செக்கினா என்று சொன்னால் பிரசன்னம் என்று அர்த்தம். செக்கினா என்றால் சமூகம் என்று அர்த்தம். செக்கினா என்றால் தெய்வீக இருப்பிடம் என்று அர்த்தம். ஆகவே செக்கினா என்பது வேறு, காவோடு என்பது வேற. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? எனவே மகிமை என்பதற்கு எபிரேய மொழியிலே காவோட் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவோட் என்று சொன்னால் காட்ஸ் க்ளோரி என்று அர்த்தம். என்னது? காட்ஸ் க்ளோரி என்று அர்த்தம். சரி, காட்ஸ் க்ளோரி என்றால் என்ன அர்த்தம்? காட்ஸ் க்ளோரி என்று சொன்னால் காட்ஸ் வெயிட் என்று அர்த்தம். சரி, வெயிட் என்றால் என்ன அர்த்தம்? காட்ஸ் வெயிட் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தமிழர்கள்லாம் நல்லா அழகாக சொல்லுவாங்க, அவர் பண விஷயத்தில் வெயிட் ஆனாலியா. அதுதான் இது. இந்த காவோடு என்பது அதான் இது. காவோடு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் பண விஷயத்தில் ரொம்ப வெயிட் ஆனாலு. அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குதியா, பார்த்து கவனம். ஆளு தான் படிக்கலை, ஆளு தான் சாதாரணமாக இருப்பார், சும்மா கையில் கட்டிட்டு சும்மா லுங்கியை கட்டிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? பணம் லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறாரியா, கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாரு. ஆள் பண விஷயத்தில் வெயிட்டான ஆள், பார்த்து கவனம். நம்மால் இருக்கிறாரு, நம்மால் நம்முடைய ஆண்டவர் பண விஷயத்தில் ரொம்ப வெயிட்டான ஆள். சாதாரண நினச்சிடாதீங்க. நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, ஒரு ஓட்டாண்டி கிடையாது, ஒரு ஒன்றுமில்லாத ஆள் கிடையாது. ஒரு பரதேசி பண்டாரத்தை நாம் ஃபாலோ பண்ணலை, ஒரு பரதேசி பண்டாரத்தை நாம் பின்பற்றலை, ஒரு ஒன்றுமில்லாத ஆளை நாம் பின்பற்றலை. பண விஷயத்தில், ஐஸ்வர்ய விஷயத்தில் ரொம்ப வெயிட்டான ஆளை நாம் பின்பற்றுகிறோம். ஆகவே பாருங்க, இந்த வெளிச்சம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கும் வரணும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? அவர் பண விஷயத்தில் வெயிட்டானவர். அவர் பாருங்க, செல்வாக்கிலே வெயிட்டானவர், அவர் மதிப்பிலே வெயிட்டானவர், கனத்திலே அவர் வெயிட்டானவர். ஆமென். எல்லாவற்றிலும் அவர் வெயிட்டானவர். அது மாத்திரமல்ல, இதை பாருங்க, அதாவது இந்த மகிமையை இவ்விதமாகவும் சொல்லலாம். எவ்விதமாய் சொல்லலாம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, அவர் பார்க்கத்தாயா சாதாரண ஆள், ஆனால் சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர். அவர் போய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்ன செஞ்சிருவாங்க? பெரிய பெரிய ஆட்கள் கூட என்ன செய்வாங்க? கையெழுத்து போட்டுருவாங்க. அவர் சாதாரண நினைச்சிடாது, பார்க்கும் போது சாதாரணமாக இருப்பார். ஆள் சமுதாயத்தில் அந்தஸ்தான ஆள், மதிப்பான ஆள், மரியாதையான ஆள். அவர் போய் ஒரு சும்மா நின்னா போதும் வாசல்ல, என்ன செஞ்சிருவாங்க? ஆஃபீஸரில் இருந்துச்சு வெளியில் வருவாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. போகிறீங்களா? அதான் இது, அதான் இது. அருமையான கவனிங்கள். இதை போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் அவர் செல்வாக்கு உள்ளவராயிருக்கிறார், அவர் மதிப்புள்ளவராயிருக்கிறார், அவர் கனத்துக்குரிய தேவனாயிருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் எதிலே அவர் வெயிட்டானவர் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் எதிலே வெயிட்டானவர் என்றால் எல்லாவற்றிலும் வெயிட்டானவர்.
ஏதோ பண விஷயத்தில் மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் அவர் தான் யாரு? வெயிட்டானவர். பணத்தில் அவர் தான் வெயிட்டானவர், செல்வாக்கிலே அவர் தான் வெயிட்டானவர், ஐஸ்வர்யத்திலே அவர் தான் வெயிட்டானவர், வல்லமையிலே அவர் தான் வெயிட்டானவர், எல்லாவற்றிலும் அவர் தான் வெயிட்டானவர். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம பின்பற்றுறோம், நம்ம ஆராதிக்கிறோம். ஒன்றுமில்லாத ஒரு சாமியாரை உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம, ஆராதிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த வெளிச்சம் உள்ள வரணும் பாருங்க, அப்பதான் குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். சும்மா ஒரு டம்மி பீஸை, ஒரு ஒண்ணுமில்லாத ஆளை, அடுத்த நேரம் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளை நான் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. எல்லாவற்றிலும் வெயிட்டானவர். ஆமென். எல்லாவற்றிலும் வெயிட்டானவர் அவரைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஆமென். எனவே மகிமை என்றால் என்ன? அவருடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்ததுதான் மகிமை. ஆமென். பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கனம், வல்லமை, ஒளி, பிரகாசம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அவருடைய மகிமை. ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம், இதை புரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தை நாம் வாசித்தால் நமக்கு தெளிவாய் புரியும். ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, இங்கே யோசேப்பு அந்த 11 சகோதரர்களிடத்திலும் பேசுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற எத்தனை மகிமை, எத்தனை மகிமை, சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவற்றையும், நீங்கள் கண்ட எத்தனைய யாவற்றையும். என்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. என்கிட்ட நிறைய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு போய் அப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், எத்தனை மகிமைய, சகல மகிமையையும். அப்ப சகல மகிமை என்றால் அதுல பணம் இருக்கிறது, அதுல ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதுல செல்வாக்கு இருக்குது, அதுல மதிப்பு இருக்குது, அதுல மரியாதை இருக்குது, அதுல கனம் இருக்குது, அதுல ஒளி இருக்குது, அதுல பிரகாசம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் எது? மகிமை. இதெல்லாம் சேர்ந்தது தான் மகிமை. ஆகவே நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். அவர் நாமம் எல் ஹக்காவோட், அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, எல்லாவற்றையும் உடையவராய் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 49:17. இந்த மகிமை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வது இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் மரிக்கும்போது அவன் மகிமை என்ன செய்வதில்லை, அவனோடு கூட போவதில்லை என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனியுங்கள், அவனுடைய மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய ஐஸ்வர்யம் அவனோடு என்ன செய்கிறது கிடையாது, போகிறது கிடையாது. அவனுடைய பணம் அவனோடு போகிறது கிடையாது. அவனுடைய அந்த அந்தஸ்து, அந்த மதிப்பு, அந்த மரியாதை, அந்த கனம், அதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது, அவனோடு கூட சேர்ந்து போகிறது கிடையாது. அவன் உயிரோடு இருக்கும்போது தான் இந்த ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ மகிமை என்றால் என்ன? ஒருவனுடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் என்னவாகும், மகிமையாகும். மகிமை என்கிற மாத்திரத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரகாசம், ஏதோ ஒரு பெரிய ஒளி, ஒரு பெரிய மேகம், ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு அப்படின்றது மாத்திரம் கிடையாது. ஒரு நபருடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் எது, மகிமையாகும். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாக. மத்தேயு
4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இங்கே பிசாசு ஆண்டவரை சோதித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இங்கே ஒரு சோதனையில் என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து. எத்தனை காண்பிச்சு? சகல ராஜ்யத்தையும், அத்தனையையும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும், வெள்ளி, பொன்னு, முத்துக்கள், வயலுடையரங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்து. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. சகல என்கிற வார்த்தையை விட்டாங்க நினைக்கிறேன். அவைகளின் சகல மகிமையையும் அவருக்கு என்ன செய்து காண்பித்து. இவ்வளவு மகிமையையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. கவனிக்கணும் நீங்க. அவ்வளவு மகிமையையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாமு கொடுத்திருந்தாரு. அதான் சங்கீதம் 8 வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டியிருந்தார். ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும். அந்த வார்த்தை கவனிங்க. மகிமை, கனம். அப்ப மகிமை என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய அந்த வெயிட், அந்த மனுஷன் இருக்கக்கூடிய அவ்வளவு மதிப்பு, மரியாதை, கனம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே சேர்ந்தது தான் எது? மகிமை. இவ்வளவு மகிமையையும் பிசாசு வஞ்சித்து ஏமாத்தி ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட என்ன செஞ்சிட்டான்? பிடுங்கிட்டான். அது இப்போ இவங்க கையில் இருக்குது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்திருக்கிறாரு. இப்போ சோதிக்கும் போது சொல்கிறான், இவ்வளவு மகிமை இப்போ யார்கிட்ட இருக்குது? ஏன்ட்ட இருக்குது. என் காலில் என்ன செஞ்சுருங்க, கும்பிட்டு விழுந்துருங்க, என்னை வணங்கிடுங்க. இந்த இடத்துல யாரும் இல்லை, இங்கே ஒன்றும் கேமராவெலாம் இல்லை, யாரும் எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கெலாம் போட்டுற மாட்டாங்க. பட்டுன்னு விழுந்து செஞ்சுருங்க, எழுந்திருச்சுருங்க. ஈஸியாக இவ்வளவு மகிமை என்ன செஞ்சாரு உமக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி யார் சொல்கிறா? சாத்தான் சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறார், அப்பாலை போ சாத்தானே, ஆதாம் இழந்த அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் நான் கல்வாரி சிலுவையில் என்ன செய்ய போகிறேன்? மீட்டெடுக்க போகிறேன். அங்கே வச்சுக்கிறேன் உடனே நான். அங்கே உன் தலையை நசுக்கி, உன் தலையை மிதிச்சு, ஆதாம் இழந்த அந்த மகிமையும் அந்த கனத்தையும் அந்த அதிகாரத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? பிடுங்க போகிறேன். பிடுங்கி மறுபடியும் யாருக்கு கொடுக்க போகிறேன்? என் மகனுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அதெல்லாம் செஞ்சு, அதெல்லாம் பண்ணி, எல்லா மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் பாருங்க கர்த்தர் மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு மீட்பின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கிரீடம் சூட்டி இருக்கிறார். எல்லா கரங்களை சொல்லுவோமா? கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை கிரீடம் சூட்டி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? நீங்க எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? அதனால தான் நீங்க உங்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு கீழ்த்தரமா என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஒரு மட்ட ரகமாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஒரு கீழ்த்தரமாக என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிற கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண், நான் வந்து சாக்கடை தண்ணி, நான் அடிமை கழுத, நான் ஒரு கந்த, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வேதனைப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா முதல் மனுஷனாய் ஆதாம கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருந்தார்? முடி சூட்டி இருந்தார், கிரீடம் சூட்டி இருந்தார். இப்ப கர்த்தர் பாருங்க, ஆதாம் இழந்த எல்லா மகிமை கனத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய், அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் மீட்டு மறுபடியுமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே வெளியில வேணா நாம வந்து ஒரு குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், ஜகப்பா இருக்கலாம், எப்படியே இருக்கலாம். ஆனா உள்ள ஆவியிலே நாம் யாராயிருக்கிறோம்? மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் வரும் பொழுது பாருங்க, அப்பாவோடு
ஜெபத்திலே என்ன செய்ய ஆரம்பிப்போம்? உறவாட ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம், ஜெபிப்போம். ஜெபித்து பதிலை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை அது இருக்கும்போது தான் கர்த்தர்ட்ட போய் என்ன செய்ய முடியல? தைரியமா ஜெபத்தில் பேச முடியல, உறவாட முடியல, ஐக்கியம் கொள்ள முடியல. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். எங்க சாத்தான் சொல்றான், இவைகளின் மகிமையை நான் என்ன செய்கிறேன்? உமக்கு தருகிறேன். அப்போ மகிமை என்பது என்ன? அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் என்னது? மகிமை. பணம், ஐஸ்வர்யம், கணம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, ஐஸ்வர்யம் எல்லாமே சேர்ந்தது தான் என்னவாகும்? மகிமையாகும். ஆமென். இதுவரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஓகே, இந்த மகிமை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாய் இப்பொழுது வேதத்தினுடைய மற்ற பகுதிகளிலே நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் என்ன செய்கிறது? அவருடைய பிரசனத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அவருடைய பிரசனத்திலே. அதான் சொன்னேன் இல்லையா? செக்கீனா என்பது வேறே, காவோடு என்பது வேறே. செக்கினா என்பது அவருடைய பிரசனத்தை குறிக்கிறது. ஆமென். காவோடு என்பது அவருடைய மகிமையை, அந்த கனத்தை, அந்த வெயிட்டை என்ன செய்கிறது? குறிக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இதனுடைய அர்த்தம் என்ன? மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடத்திலே, நல்லா கவனிங்க, இதைத்தான் இன்னைக்கு ஆழமாய் பார்க்க போகிறோம். அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடத்திலே ஒரு குறைவுமே இருக்கவே இருக்காது. அதுதான் மகிமையாகும். இதனுடைய அர்த்தமாகும். அவருடைய மகிமை எங்கே வாசம் பண்ணுகிறதோ அங்க எந்த குறைவுமே என்ன செய்யாது? இருக்காது. ஆமென். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அவருடைய மகிமை எங்கே வாசம் பண்ணுகிறதோ அங்கே எந்த குறையும் இருக்கவே இருக்காது. அதனால தான் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறதை விட உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அது குறித்து இப்போ கடைசியாக வாசிக்க போகிறோம், கவனிக்க போகிறோம். இந்த விஷயம், இந்த விவரம் தாவீதுக்கு விளங்கிருச்சு. அதனால தான் அவர் அடிக்கடி அவ்விதமாய் ஜெபிக்கிறார். ஆமென். ஆகவே மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்பது என்ன? எல்லாமே சேர்ந்தது தான், எல்லாமே இருக்கக்கூடிய ஒன்றுதான் அவருடைய மகிமையாகும். எத்தனைக்கு விளங்கிருச்சு? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்பொழுது இந்த மகிமைக்கும் வல்லமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மகிமைக்கும் வல்லமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, வல்லமை என்பது என்னவென்று சொன்னால், வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வேலை செய்வதுதான் வல்லமையாகும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கிரியை செய்வதுதான் அது வல்லமையாகும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே வேலை செய்வதுதான் வல்லமையாகும். உதாரணத்துக்கு, இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்ன ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே சுகமில்லை, என்னுடைய சரீரத்துக்கு சுகம் தேவைப்படுகிறது, எனவே உம்முடைய வல்லமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வேலை செய்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உடனே அங்கே சுகம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. இப்போ குறிப்பா உங்களுடைய ஹார்ட் பகுதியில் சுகம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை என்ன செய்யும்? விளங்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்க. உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். வல்லமை இறங்கி வரும் பொழுது என்ன நடக்குது? அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே, எங்க
அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே, அந்த குறிப்பிட்ட பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அங்கே என்ன செய்கிறது? இப்போ சுகத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுகம் அடைகிறீர்கள். எனவே இது அதாவது இந்த வல்லமை என்பது ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வேலை செய்கிற காரியம்தான் இந்த வல்லமையாகும். ஆனால் மகிமை என்பது அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, மகிமை என்பது அப்படி கிடையாது. மகிமை இறங்கி வந்தது என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே மட்டும் அது வேலை செய்யாது. மகிமை இறங்கி வந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லா குறைவுகளையும் அந்த மகிமை என்ன செஞ்சிடும்? நிறைவாக்கி விட்டுரும். எத்தனை புரிஞ்சு? மகிமை இறங்கி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா குறைவையும் என்ன செஞ்சிடும்? அது நிறைவாக்கிடும். எல்லா குறைவுகளும் என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும். இதுதான் மகிமையாகும். ஆகையால் தான் சத்திய வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எத்தனைய ஒரு குறைவு மட்டுமா? குறைவுகள் எல்லாவற்றையுமா? உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எத்தனை குறைவுகளை? எல்லா குறைவுகளையும், குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். எனவே எல் ஹக்காவோல் தம்முடைய மகிமையை இறங்க பண்ணினார் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அது என்ன செய்துவிடும்? நிறைவாக்கிவிடும். உங்களுடைய எல்லா காரியங்களும் பரிபூரணமாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க அவர்களை கிருபையாய் விடுதலையாக்கி பாருங்க செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை அடிக்கடி வெளிப்பட்டதாக சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்கினது, கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கினது, கர்த்தருடைய மேகம் அங்கே இறங்கினது என்று பாருங்க சத்திய வேதத்திலே பாருங்க பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இறங்கி வந்த பொழுது அங்கே என்ன நடந்தது? முதலாவது அந்த வசனத்தை வாசித்து விடுவோம், பிறகு விளக்கி சொல்லுகிறேன். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்தது? நிரப்பிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த பரிசுத்த ஸ்தலம் அங்கே இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மேகம், ஒரு மேகம், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை என்ன செய்தது? நிரப்பிற்று. அதாவது நீங்க எப்படி விளங்கிக்கிறோம்னா, கர்த்தருடைய மகிமை எங்க என்ன செய்கிறது? இறங்கி என்ன செய்கிறது? வருகிறது. அப்படி இறங்கி வந்த பொழுது என்ன நடந்தது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். மேகம் 35 மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. லேவியராகமம் வாசிப்போம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை அடிக்கடி இறங்கி வந்ததாக சத்தியவேதத்தில் என்ன செய்ய முடிகிறது? நம்மாலே வாசிக்க முடிகிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். கர்த்தருடைய வல்லமை மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை அடிக்கடி என்ன செய்தது? அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தது. எல்லாம் கவனிங்க. இவ்வாறு கர்த்தருடைய மகிமை அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டதினாலே என்ன நடந்தது தெரியுமா? இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறினது, நிறைவானது. மன்னா வானத்திலிருந்து என்ன செய்தது? ஒவ்வொரு நாளும்
இறங்கி வந்தது. காடைகள் வந்து விழுந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. எதிரிகள் இவருடைய பாளையத்துக்குள்ளே இறங்காதபடிக்கு அந்த எல்கைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். பகலிலே உஷ்ணத்துக்கு விலக்கி இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இரவிலே குளிருக்கு அந்த பனிக்கு விலக்கி இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இவர்களுடைய சரீரம் என்ன செய்யப்படவில்லை? பலவீனப்படவில்லை. இவர்கள் வியாதிப்பட்டு படுக்கையில் என்ன செய்யவில்லை? விழுந்து கிடக்கவில்லை. இவருடைய வஸ்திரம் என்ன செய்யவில்லை? பழமையாய் போகவில்லை. இவருடைய செருப்பு என்ன செய்யல? தேஞ்சு போகவே இல்லை. இன்னும் எவ்வளவோ காரியம் என்ன செய்தது? நடந்தது. எப்படி தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மாத்திரம் ஒரு காரியம் நடக்கிறது கிடையாது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது எல்லா குறைவுகளும் என்ன செய்துவிடும்? நிறைவாகி விடும். ஆமென். எனவே இதை சுருக்கமாய் சொன்னால் எவ்விதமாய் சொல்லலாம்? கர்த்தருடைய மகிமை இவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டபடினாலே இவர்கள் சௌபாக்கியமாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் நிறைவான ஒரு வாழ்வு என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். நிறைஞ்ச பாக்கியமா என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நிறைஞ்ச பாக்கியமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்க குடும்பத்தில் இறங்கி வந்துச்சுன்னா நீங்க சௌபாக்கியமாய் வாழ்வீர்கள். நீங்கள் நிறைந்த பாக்கியமாய் என்ன செய்வீர்கள்? அதுதான் கர்த்தருடைய மகிமை. ஆமென். அதுதான் கர்த்தருடைய மகிமை. எந்த குறைவுமே இல்லாமல் வாழ்ந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதுதான் கர்த்தருடைய மகிமை. எனவே மகிமை என்பது வெறும் ஒளி மாத்திரம் கிடையாது. மகிமை என்பது வெறும் பிரகாசம் மாத்திரம் கிடையாது. இத்தனை கிளியர் ஆயிடுச்சு. எனவே இனிமேல் ஜெபிக்கும் பொழுது உமது வல்லமையை விளங்க பண்ணும் என்று ஜெபிப்பதை விட உமது மகிமையை விளங்க பண்ணும் என்று ஜெபியுங்கள். எத்தனை ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? வல்லமை விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கிறத விட, அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை, அப்படி ஜெபிக்கிறத விட எப்படி ஜெபிக்கலாம்? உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். ஏன்னா அவருடைய மகிமை அங்கே விளங்கும் பொழுது, அவருடைய மகிமை அங்கே இருந்து இறங்கும் பொழுது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு காரியம் நடக்கிறது மாத்திரம் கிடையாது, எல்லாமே சரியாயிரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். சரீரமும் சரியாயிரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஆகையால் தான் அடிக்கடி நீங்கள் எவ்விதமாய் ஜெபிக்கணும்? கர்த்தாவே உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். அருமையானவர்களை கவனியுங்கள். தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிந்தபடினாலே தான் அவன் அடிக்கடி இவ்விதமாய் ஜெபித்தான். எவ்விதமாய் ஜெபித்தான்? உமது மகிமை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். உமது மகிமையை நான் பார்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். எதை பார்க்கிறதுக்கு? உமது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பாருங்க அவனுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. வல்லமை விளங்கப்படும் சொன்னால் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த காரியங்கள் நல்லா நடக்கும். ஆனால் மகிமை இறங்கி வந்துச்சுன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும்? பண விஷயத்தில் சரியாயிரும், குடும்ப விஷயத்தில் சரியாயிரும், பிள்ளைங்க சரியாயிருவாங்க, வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சரியாயிரும்னு சொல்லி அவனுக்கு விளங்கிருச்சு. அதனால தான் அடிக்கடி அவன் எவ்விதமாய் ஜெபிக்கிறான்? கர்த்தாவே உமது மகிமையை நான் பார்க்கும்படி என்ன செய்யும்? எனக்கு உதவி செய்யும். உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும் என்று அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ஆமென். ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? சரியாகி விடும். வாசிப்போம் ஒரு சில வசனங்களை. சங்கீதம் 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும். எதை? மகிமை தங்கிய. கர்த்தருடைய மகிமை பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கேதான் என்ன செய்தது? வந்து இறங்கினது. எனவே இங்கே தாவீது அவன் என்ன சொல்லுகிறான்?
கர்த்தாவே, மகிமை தங்கிய உம்முடைய ஸ்தானத்தை என்ன செய்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் அதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னால், அங்கதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அங்கதான் நான் திருப்தி அடைகிறேன், அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் எனக்கு திருப்தி இருக்குது, அங்கதான் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, அங்கதான் எனக்கு நிறைவு இருக்கிறது, அங்கதான் எனக்கு சுகம் இருக்கிறது. எனவேதான் நான் எதை வாஞ்சிக்கிறேன், உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை, வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவன் கதறுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் இதுக்காக கதறணும். சும்மா ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு போய் என்ன செய்யக்கூடாது, கதறிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, கதறி ஜெபிக்க வேண்டும். புரியுது எனக்கு. ஆனால் எதுக்காக கதறணும்? கர்த்தாவே, உம்முடைய மகிமை என்ன செய்யணும், விளங்கணும் ஆண்டவரே என்று அதற்காக என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாகவும். எதை நான் பார்க்கும்படியாகவும்? விவரம் தெரிஞ்ச தாவீது, ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறான். உமது மகிமையை நான் பார்க்கணும் ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவும் நீங்கிறது. அதனால தான் அவன் அவ்விதமாய் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, உமது மகிமையை நான் பார்க்க எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். உமது வேதத்துள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி, உமது வேதத்துள்ள மகிமையை நான் பார்க்கும்படி, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும், பிரகாசமாக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வீட்டில் ஏதாவது குறைவு இருக்குதா? ஏதோ காரியம் இன்னும் சரிப்பட்டு வரலையா? இன்னும் காரியங்கள் சரியாக அங்கே ஒழுங்காக ஆகலையா? இது இன்னும் அப்படியே பெண்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்குதா? நீங்கள் ஒன்றை உருப்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆமென். உமது மகிமையை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். உமது மகிமை நான் கண்கூடாய் பார்க்க என்ன செய்யும், உதவி செய்யும். ஆமென். மகிமை பார்க்கும்படியாக உதவி செய்கின்ற மாத்திரத்தில் ஒரு பெரிய அப்படியே மேகம் இறங்கி வரும், ஒரு பெரிய பிரகாசம் அப்படி பளிச்சுன்னு அடிக்கும், அப்படி இல்லை. வந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மகிமை இறங்கி வரும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவும் நீங்கிடும். எல்லா குறைவும் ஏதோ பண விஷயத்தில் மாத்திரம் இல்லை, ஏதோ பண விஷயத்தில், ஒரு பொருளாதார விஷயத்தில் மாத்திரம் கிடையாது. எல்லா குறைவுமே என்ன செஞ்சிடும், நிறைவாகிவிடும். ஆமென். ஆகவே தாவீது கர்த்தருடைய மகிமையை அவன் என்ன செய்கிறான், வாஞ்சிக்கிறான். ஏனென்றால் மகிமை வெளிப்படும் போது எல்லா குறைவுகளும் என்ன செய்துவிடும், நிறைவாகிவிடும். வாசிப்போம். சங்கீதம் 90:16. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? கர்த்தாவே, உமது மகிமை என் பிள்ளை வாழ்க்கையில் விளங்கட்ட ஆண்டவரே. ஆண்டவர் என்ன மாதிரி செய்யுங்க ஆண்டவரை சொல்லி என்ன செஞ்சுட்டோம், நம்ம பழகிட்டோம். ஆண்டவரை என்ன மாதிரி பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா பண்ண, என்னப்பா? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பேர பிள்ளைக்காக, உங்கள் சந்ததிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள்னு சொன்னால் இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது மகிமையை என் பிள்ளை வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 முறை, ஒரு 50 முறை, ஒரு 100 முறை ஜெபம் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லி. ஆண்டவரே, உமது மகிமையை என் பிள்ளை வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க. உமது மகிமையை என் குடும்பத்தில் விளங்க பண்ணுங்க. உமது மகிமையை என் பேர பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, என் பேரனுடைய வாழ்க்கையில், என் பேத்தியுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் ரசிக்கப்பட்டுருவாங்க, சபைக்கு ஓடி வந்துடுவாங்க. ஆமென். எல்லா காரியம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், சரியாக ஆரம்பிக்கும். ஆகவே சும்மா என்னத்தையோ ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறது கிடையாது. என்னத்தையோ ஜெபம் பண்ணணுமே சொல்லி என்னத்தையாவது அடிச்சு விட்டு போவோம் போகிற போக்கில். சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, போகிற போக்கில் எழுந்து அடிச்சு விட்டு போடா, பார்த்துக்குருவோம், அப்புறம்
ஜெபத்தில் பாருங்க, சில கிறிஸ்தவ மக்கள் என்னத்தையும் அடிச்சு விடுவான், ஆண்டவர் எல்லாத்தையும் அமைக்கி குளிக்கு என்னத்தையும் அவனை அடிச்சு அவர் எதுவுமே செஞ்சு விட்டுருவாரு. குறிப்பாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், தெளிவாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ளும் பொழுது காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், துரிதமாய் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. என்ன செய்வதாக? விளங்குவதாக. எல்லா காரணங்களையும் சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமை என் குடும்பத்திலே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என் சந்ததியோடைய வாழ்க்கையிலே விளங்குவதாக. ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 104:31. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் என்ன செய்யும்? விளங்கும். அப்படி விளங்கும் போது அங்க பல மாற்றங்கள் ஏற்படுகிறது, பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. அதை பார்த்து யார் மகிழ்கிறா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே என்ன செய்வார்? மகிழ்வார். மகிமை இறங்கி வருது. மகிமை இறங்கி வந்த உடனே அங்க இருக்கிற காரியங்கள்லாம் சரியாயிருது. அப்படி சரியாகும் போது யார் மகிழ்ச்சி அடைகிறா? யார் மகிழ்ச்சி அடைகிறா? நான் சொல்றேன், கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறது மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யுங்க, பண்ணுங்க. கர்த்தர் துக்கப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது. என்ன இந்த என்னத்தையோ சொல்லிக்கிட்டு கிடக்கிறேன் ஜெபத்தில் வந்து நின்று, என்னதான் ஜெபம்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு இந்த பயலுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. கர்த்தாவே, உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். எங்கள் திருச்சபையிலே உமது மகிமையை விளங்க பண்ணும். எங்கள் குடும்பத்திலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய படிப்பு விஷயத்திலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய தொழிலிலே உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய வியாபாரத்திலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். என்னுடைய பிஸ்னஸ்லே உமது மகிமை என்ன செய்யும்? ஆமென். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விளங்க ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லா காரியம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். எனவே காவோடு என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் என்ன அர்த்தம்? அதற்குள்ளே சமஸ்தமும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். மகிமை என்கிற அந்த காரியத்துக்குள்ளே சமஸ்தமும் இருக்கிறது, அதற்குள்ளே சகலமும் இருக்கிறது என்று அர்த்தம், அதற்குள்ளே பரிபூரணமும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். எனவே அவருடைய மகிமையை வாஞ்சியுங்கள், அவருடைய மகிமையை பாருங்க, விரும்புங்கள். அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். அவருடைய மகிமை விளங்கும்படியாய் ஜெபியுங்கள். அவருடைய நாமம் எல் ஹக்காவோட். ஆமென். காவோடு. மகிமை என்றால் காவோடு. காவோடு என்றால் மகிமை. மகிமை என்பது ஏதோ ஒரு பிரகாசம், ஒரு ஒளி மாத்திரம் கிடையாது, சகலமும். ஆமென். அவருடைய சகலமும். சத்தியவேதத்தில் பல இடங்களிலே இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மகிமை விளங்கினது, மகிமை வெளிப்பட்டது. இதை குறித்து அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அடுத்த வாரத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மகிமை விளங்கினது உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. ஆமென். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான மகிமையின் ஐஸ்வரியம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே அனுக்கிரகம் பண்ணும். ஆமென். மகிமை என்று பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம், மகிமை வெளிப்பட்டது என்று. ஆமென். கர்த்தர் அங்கே தமது மகிமையை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். இவ்விதமாய் தம்முடைய மகிமை என்ன செய்தார்? அங்கே வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் பல இடங்களில் என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே ஒன்றை மனதில் வையுங்கள். எதை? அவருடைய மகிமை அங்கே விளங்கும் பொழுது, அவருடைய மகிமை அங்கே வெளிப்படும் பொழுது எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும். ஒருவேளை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஏதோ ஒரு குறைவு எனக்கு இருக்குதே அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த குறைவு இருக்குதே, ரொம்ப நாளாக இது சரியாக மாட்டேங்குதே, இந்த குறைவு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, பெண்டிங்காக நிற்குதே, இது சரியாகவே மாட்டேங்குதே, இது நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உமது மகிமையை விளங்க பண்ணும். ஆமென். உங்கள் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது மகிமையை விளங்க பண்ணும். உமது மகிமையை நான் பார்க்க என்ன செய்யும்? எனக்கு நான் கண்கூடா பார்க்கணும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை. ஆமென். உமது மகிமை இறங்கி வர்றதை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும் ஆண்டவரே. உமது மகிமை இறங்கி வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆரியத்தையும் சரி பண்ணுறதை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும் ஆண்டவரே. உமது மகிமையை என் மூத்த பிள்ளை வாழ்க்கையில் என்ன செய்யும்?
விளங்கப்படும், என் இளைய பிள்ளை வாழ்க்கையில் விளங்கப்படும், என் பேத்தி வாழ்க்கையில் விளங்கப்படும், என் பேரனுடைய வாழ்க்கையில் விளங்கப்படுங்க ஆண்டவர், என் மருமகனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, உமது மகிமையை விளங்கப்படுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணுவார். எல்லா குறைவும் சரியாயிடும். எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? சௌபாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். நிறைந்த பாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். கல்வாரி சிலுவையின் மூலமாக. ஆமென். எல்லா காரியமும் செஞ்சிருக்கிறது, நமக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் எளிமையில் இருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அவர் நாமம் எல் ஹக்காவோட், மகிமையின் தேவன். the glory of God, the God of glory, மகிமையின் தேவன். மகிமை என்றால் என்ன அர்த்தம்? வெயிட் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் வெயிட்டானவர். நம்முடைய தேவன் யாருங்க? வெயிட்டானவர். ஒரு ஆள் வெயிட்டானாலியா? எங்க ஆண்டவர் இருக்கிறார் பாரு, உலகத்திலேயே வெயிட்டானவர். ஆமென். எல்லாவற்றையும் இருக்குது. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். ஆகையால் அவருடைய மகிமை விளங்கும் போது, அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது எல்லா குறைவும் என்ன செஞ்சிடும்? நிறைவாகிவிடும். ஆகவே அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. என்னத்தையும் சும்மா ஜெபம் பண்ணிட்டு கிடக்காதீங்க. தெளிவாய், குறிப்பாய், பர்டிகுலர் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது மகிமையை விளங்க பண்ணும், உமது மகிமையை வெளிப்படுத்தினுடைய வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் சபையில், எங்கள் சபைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளையுடைய குடும்பத்தில், வாழ்க்கையில் உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். எல் ஹக்காவோடே, மகிமையின் தேவனே, உமது மகிமையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ நல்லவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் நன்றி. எல் ஹக்காவோடே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது மகிமையை எங்கள் திருச்சபையிலே கர்த்தாவை விளங்க பண்ணும். சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்திலே உமது மகிமையை நீர் விளங்க பண்ண வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமை விளங்கும் பொழுது, உமது மகிமை இறங்கி வரும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் நிறைவாகி விடும் என்று நாங்கள் சத்தியவேதத்தில் வாசித்து தியானித்தோமே. கர்த்தாவை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகள் மாறணுமே, எல்லா குறைவுகள் நீங்கணுமே. இவர்கள் சௌபாக்கியமாய் வாழ வேண்டுமே, நிறைந்த பாக்கியத்தோடு வாழ வேண்டுமே கர்த்தாவே. ஓ தேவனே, உமது மகிமை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விளங்குவதாக பரிசுத்த ஆவியானவரே இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக, வெளிச்சம் போட்டு காண்பிப்பீராக. அவ்விதமாய் செய்கிறீர். அருக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் வாசமாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.